கார்த்திகை மார்கழி மாதம்னாலே பெரும்பாலான பக்தர்கள் ஐயப்ப சுவாமிக்கு மாலை அணிஞ்சு விரதம் இருப்பது நமக்கு தெரியும். அப்படி விரதம் இருக்கிற அந்த பக்தர்கள் அவங்க காலணி, ஆடை, அலங்காரம் இது எல்லாத்தையுமே தவிர்த்து ஆடம்பரமின்றி ரொம்ப எளிமையாக இருப்பாங்க. எந்த உயிர்களுக்குமே தீங்கு விளைவிக்காமல் எல்லாரிடமும் கோவமாக பேசாமல் அன்பாக இருப்பாங்க. அவங்க சுவாமி ஐயப்பனையே மனசில் நினச்சிக்கிட்டு அவங்களுக்காக விரதம் இருந்து ரொம்ப அன்பாக பணிவாக இருப்பாங்க. அப்படி இருக்கிற அவங்க மகர பூஜை, மண்டல பூஜை அப்படின்னு செஞ்சு இருமுடி கட்டி அவங்க சபரிமலைக்கு போயிட்டு வர்றது வழக்கமாக வச்சுருக்காங்க. இது இந்தியாவில் மட்டும் இல்லாமல் உலக நாடுகள்ல இருந்துமே சபரிமலைக்கு ஐயப்ப பக்தர்கள் ஆண்டுதோறும் அவங்க அதிகமாக வர்றது இது வழக்கமாக இருக்குது. சபரிமலையில் ஐயப்ப சுவாமிக்கு மகர பூஜை காலத்தில் ஐயப்ப சுவாமியோட தந்தை பந்தலராஜா அவங்களோட அணிகலன் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும்தான் சபரிமலைக்கு கொண்டு போய் சுவாமிக்கு அணிவிக்கிறாங்க. அப்படி எடுத்துகிட்டு போகிற அந்த ஆபரண பெட்டியில் என்னென்ன நகைகள் இருக்குது அப்படின்னு நமக்கு நிறையா பேருக்கு தெரியாது. அதில் அப்படி என்னென்ன நகை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். சபரிமலையில் இருக்கிற ஐயப்ப சுவாமியோட அந்த அவதாரம் எது அப்படின்னா, அசுர இனத்தை சேர்ந்த மகிஷியை வதம் செய்கிறதுக்காக ஏற்பட்ட அவதாரம் தான் சபரிமலை அவதாரம். அதையொட்டி அவங்க அடர்ந்த வனத்தில் வேட்டைக்காக போகும்போது பந்தலராஜா ஒரு குழந்தைய கழுத்தில் மணியோடு இருந்து எடுத்தாங்க. அந்த குழந்தைக்கு தான் மணிகண்டன் அப்படின்னு பேர் வச்சு பந்தல அரண்மனைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த அவதார நோக்கம், நம்ம எதுக்காக இந்த அவதாரம் எடுத்தோம் அப்படிங்கிறத நிறைவேற்றத்துக்காக காட்டுக்கு மணிகண்டன் சுவாமி போகும்போது மகிழ்ச்சியை வதம் முடிக்கிறாங்க. வதம் செஞ்சதுக்கப்புறம் புலியோட ஊருக்கு போகிறாங்க. அப்போ ஊருக்கு போனதும் அவர் பலர்த்த தந்தையும் அந்த உலகத்தில் உள்ளவங்களுக்கும் இறைவன் அப்படிங்கிற அவதாரத்தை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சபரிமலைக்கு போய் ஐயப்பன்னா அவங்க இருக்கிறாங்க. அப்போ ஐயப்பனாக இருக்கும்போது அவங்க எல்லாருக்கும் அருள் புரிகிறாங்க. அதுக்கப்புறம் ஐயப்ப சுவாமிக்கு சுத்தமான பசுந்தங்கத்தாலான ஆபரணங்கள் பந்தல மன்னனால் அவங்களே செஞ்சு சபரிமலைக்கு கொண்டு போய் அவங்க ஐயப்பனுக்கு செஞ்சாங்க. இதில் சபரிமலையை அவங்க எடுத்துகிட்டு போகும்போது மகர ஜோதியை அப்போ மட்டும்தான் அந்த ஆபரணங்கள் பந்தல அரண்மனையிலேருந்து திருவாபரண பெட்டியை எடுத்துகிட்டு போவாங்க. இது ஆண்டுதோறுமே பந்தல அரண்மனையில் அந்த பொறுப்பில் தான் பூட்டி வச்சுருப்பாங்க. அந்த திருவாபரண பெட்டிக்கு ஆண்டுக்கு ஆண்டுக்கு 6 நாட்கள் மட்டும்தான் அது வெளியே எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த ஆபரண பெட்டியில் சபரிமலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி பந்தல அரண்மனை பூஜையில் அதை வச்சு பூஜை செஞ்சு சபரிமலைக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் வழக்கம். இது பந்தல மன்னர்கள் எல்லாருமே அவங்க காத்திருப்பாங்க. அப்போ வானத்தில் கருடன் அந்த திருவாபரண பெட்டியை நான் வட்டமிட்டதுக்கப்புறம் தான் அந்த பெட்டியை யாத்திரையாக எடுத்துகிட்டு போவாங்க. பந்தல அரண்மனையிலேருந்து தலைச்சுமையாக அவங்க எடுத்துகிட்டு வர அந்த பெட்டி காட்டுப்பாதை வழியாக தான் எடுத்துகிட்டு போவாங்க. எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் 18ஆம் படி ஏறி தான் சன்னிதானத்தை அடைவாங்க. ஐயப்ப சுவாமி அனுப்புறதாக அந்த ஆபரணங்கள் திருவாபரண பெட்டியில் 3 பெட்டி இருக்கும். ஒன்று வெள்ளி பெட்டி, கொடி பெட்டி, இன்னொன்று திருவாபரண பெட்டி. ஃபஸ்ட்டு திருவாபரண பெட்டியில் ஐயப்பன் சன்னதிக்கு எடுத்துகிட்டு போவாங்க. மீதி 2 பெட்டியும் அந்த மாளிகைப்புறத்தில் இருக்கிற சன்னதிக்கு தான் எடுத்துகிட்டு போவாங்க. திருவாபரண பெட்டியில் ஐயப்ப சுவாமி அலங்கரிக்கிற ஆபரணங்கள் எல்லாமே இருக்கும். அது என்னென்னு பார்ப்போம். ஐயப்ப சுவாமியோட தங்க முகக்கவசம் இருக்கும். தங்கத்தாலான பிரபா மண்டலம் இருக்கும். அதுக்கப்புறம் பெரிய கத்தி, சின்ன கத்தி அப்படின்னு சொல்லி தங்கத்தால் இருக்கும். 2 யானை விக்கிரகம் இருக்கும். 1 புலி விக்கிரகம் இருக்கும். வெள்ளி பூனுடன் கூடிய வலம்புரி சங்கு இருக்கும். பூர்ணா புஷ்கலா தேவியரோட உருவம் இருக்கும். பூக்கள் வைக்கிறதுக்கு தங்கத்தட்டு இருக்கும். நவரத்ன மாலை இருக்கும். அப்புறம் சரப்பள்ளி மாலை, தங்க இதழால் ஆன வில்வ மாலை, நவரத்னங்களால் ஆன மணி மாலை, தங்க எருக்கம் பூ மாலை இதெல்லாம் இருக்கும். வெள்ளி பெட்டியில் தங்கக்குடம் ஒன்று இருக்கும். பூஜைக்கு தேவையான பாத்திரங்கள் இருக்கும். தங்க குடத்தில் சுவாமிக்கு நெய் அபிஷேகம் செய்கிறதுக்கும் இருக்கும். கொடி பெட்டியில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, யானைக்கான நெற்றி பட்டம் இருக்கும். அப்புறம் தலைப்பாறை மற்றும் அந்த உடும்பாறையில் அந்த மாலைக்கான கொடிகள் இருக்கும். அந்த குடை மற்றும் யானை ஊர்வலத்துக்கான பொருட்கள் இருக்கும். மகர விளக்கு அந்த பூஜை முடிஞ்சதும் கொடிப்பெட்டியை அதை வச்சுருக்கோங்க. மறுநாள் யானைக்கு ஃபுல்லாக அலங்கரித்து மாளிகைப்புறத்தை அந்த அம்மன் சரம் கொத்தி அப்படிங்கிறதுல யானையை பவனி எடுத்துகிட்டு போவாங்க. இந்த ஆண்டாவது கன்னிசுவாமி யாரும் வராமல் இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்து ஏமாந்து வர்றதா ஒரு ஐதீகம் சொல்கிறாங்க. அதுக்கு மறுநாள் சபரிமலையிலேருந்து ஆபரணங்கள் களையப்பட்டு மீண்டுமே அந்த பெட்டி பந்தல அரண்மனைக்கு எடுத்துகிட்டு போயிடுவாங்க.